இல்ல அது ஒரு மெமரிஸ் மாதிரி தானே. அது என்னதான் இருந்தாலும் லைஃப் லாங்கா அந்த மெமரிஸ் மட்டும் இருக்கும். அது எல்லாருக்கும் நடக்காத ஒரு மெமரிஸ். நம்ம 5 பேருக்கு நடந்திருக்கு. 5 பேரும் அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இட்ஸ் a memory. ஓகே, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ கண்டினியூ ஆகுதா எல்லார் கூடயுமே? அந்த அளவுக்கு கண்டினியூ ஆகல. ஏன்னா அவங்க படங்கள்லாம் போகுது. பட் இப்போ சாண்டினா முகியன் அவங்க கூட எல்லாம் டச்ல தான் இருக்கு. சூப்பர் மாதிரி போயிட்டு தான். சூப்பர். ஸோ ஒரு பிக் பாஸ்ல வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ரேம் கிடைக்குது, 2-3 படங்கள் பண்றோம். ஒரு இப்போ வந்து ஒரு தேர்ட் படம் பண்ணிட்டு இருக்கும், இந்த ஜேர்னி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஓகே, நான் ரொம்ப டக்குன்னுலாம் நான் வரல. ஓகே, அப்போ ஒரு பீக் இருந்தது, பட் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா தான் நான் வந்துகிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது அந்த அந்த ஒரு ஹாட் டைம்ஸ் நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? அது என்னதான் இருந்தாலும் தவிர்க்க முடியாத ஒரு ஹாட் டைம். சினிமா பொறுத்த வரைக்கும் என்னதான் இருந்தாலும் டைம் லக்குன்ற ஒரு விஷயம் ஒன்று அமையணும். ஓகே, சில பேருக்கு அது ஃபாஸ்ட் அமைஞ்சிடும், சில பேருக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணிட்டு அதுல நாங்க எவ்வளவு லேர்ன் பண்ண முடியுமோ அவ்வளவு லேர்ன் பண்ணிட்டு அடுத்த ப்ராஜெக்ட்ல அதை கத்துக்கிட்ட விஷயங்களை அப்ளை பண்ணி பார்க்கறது தான். ஓகே, அதுதான் பண்ண முடியும். ஸோ அது எப்பயாவது ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு டோர் ஓப்பன் ஆகுன்ற ஒரு நம்பிக்கையில போயிட்டு